வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரின் நூற்றாண்டு. இன்று கலைஞரனுடைய பிறந்த நாள். கலைஞருக்கு 100 வயது நிறைகிறது. கலைஞரனுடைய நிழலில் வளர்ந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு மனநிகழ்ச்சியுடன் இந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வருடமாக கலைஞரை பற்றி பேசியிருக்கிறோம். கலைஞருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வாழ்வில் அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் தமிழ்நாட்டிற்கு அளித்த மாபெரும் கொடைகள், அவர் எப்படி சமூக நீதி என்ற சித்தாந்தத்திற்காக, மாநில உரிமைகள் என்ற சித்தாந்தத்திற்காக, எல்லாமும் எல்லோருக்கும் என்கிற அந்த மாபெரும் தத்துவத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார் என்பதை பற்றித்தான் நாம் இந்த ஒரு வருடமாக பேசினோம். கலைஞர் மறைந்தார். கலைஞருக்கு ஒரு கனவு இருந்தது. எண்ணற்ற கனவுகளை உருவாக்கிய கலைஞரின் கனவு என்ன? தான் மறைந்த பிறகு அண்ணா சமாதியில் அண்ணாவிற்கு பக்கத்தில் தன்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கலைஞருடைய கனவு. ஆனால் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அதற்கு அனுமதி மறுத்தது. கலைஞரை அங்கே அடக்கம் செய்ய விடமாட்டோம் என்று அனுமதி தர மறுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் நீதிமன்றத்திற்கு சென்றது. ஆம், அது கலைஞர் நடத்திய கடைசி போராட்டம். எல்லா போராட்டங்களையும் கலைஞர் எப்படி வென்றாரோ அப்படித்தான் அந்த போராட்டத்தையும் தன் மறைவுக்கு பிறகும் கலைஞர் நடத்தினார். அண்ணாவுக்கு அருகில் தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக கலைஞருடைய அந்த போராட்டத்தின் போது தொண்டர்கள் கொந்தளித்தார்கள், மக்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அண்ணாவிற்கு அருகில் அடக்கம் செய்யப்படுவதற்கு கலைஞருக்கு இடமில்லையா? கலைஞருக்கு இடமில்லாத ஒரு தமிழ் மன்னா என்கிற உணர்ச்சி எங்கெங்கும் பரவியது. கலைஞர் வென்றார். நீதிமன்றம் அண்ணா சமாதியில் அண்ணாவிற்கு அருகில் கலைஞரனுடைய நினைவிடம் அமைவதற்கு, கலைஞர் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த கடைசி போராட்டத்திலும் ஒரு வெற்றி திருமகனாக தன்னுடைய ஓய்விடம் நோக்கி கலைஞர் சென்றார். நண்பர்களே, இந்த ஓராண்டாக நாம் பேசியவை அனைத்தினுடைய சுருக்கமாக, தொகுப்பாக ஒன்றைத்தான் சொல்ல முடியும். தலைவர்களை வரலாறு உருவாக்குகிறது. சில தலைவர்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றை கலைஞர் தான் உருவாக்கினார். இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னேற்றங்கள், அனைத்து வளர்ச்சிகள், தமிழ்நாடு பல துறைகளில் இன்று எவரையும் தாண்டி ஒரு முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இன்று ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான, சமூக நலனுக்கான திட்டத்தை இன்று முதன்மையாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்றால், மாபெரும் வளர்ச்சி பாதையில் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலுமே இன்றைக்கு தமிழகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மேன்மைகள், உயர்வுகள், தொழில் வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி, சிறு குறு தொழில்களுடைய முன்னேற்றம், எல்லாவற்றிலும் பாலின சமத்துவம், அனைத்திற்கும் பின்னாலும் கலைஞர் உருவாக்கிய கனவுகள் இருக்கின்றன, திட்டங்கள் இருக்கின்றன. இது தமிழ்நாடு என்பது கலைஞரனுடைய நாடு. தமிழ் நிலம் என்பது கலைஞரனுடைய நிலம். அந்த நிலத்தின் மீது கலைஞர் உருவாக்கிய லட்சியங்கள் என்றென்றும் பீடு நடைபோடும். கலைஞர் என்றும் இருப்பார், எப்போதும் இருப்பார். எல்லாவற்றின் மீதும் நமக்கு இடையறாத வெளிச்சத்தை கொடுப்பார். அநீதி வீழும், அறம் வெல்லும் என்கிறது அவருடைய குரல்தான் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கலைஞர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்தி அதுதான். அநீதி வீழும், அறம் வெல்லும், தமிழ் வாழ்க என்ற கலைஞரனுடைய அந்த குரலை நாம் என்றென்றும் பற்றி நிற்பதுதான் இந்த நூற்றாண்டின் நிறைவில் கலைஞருக்கு நாம் செய்யக்கூடிய மகத்தான அஞ்சலியாக இருக்கும். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும்,
ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது.
இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி சில பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜூன் 3 தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் என்பதை எல்லோரும் அறிவோம். அதிலும் இந்த ஆண்டு அந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் 100 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பார். எனவே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 100ஆண்டு நிறைவு நாள் ஜூன் 3. இந்த 20ஆம் நூற்றாண்டில் அவரை போல பெரும் பெரும் சாதனைகளை செய்தவர்கள் என்று மிகச் சிலரை மட்டும்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு மிக நீண்ட வாழ்க்கை, பொறுப்பில் இருந்த காலம் கூடுதல், செய்த செயல்கள் அதிகம், எழுதிய நூல்களின் எண்ணிக்கை மிக கூடுதலாக இருக்கிறது என்று எந்த துறையிலும் குறைவு என்று சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1924 பிறந்து 2018 94 ஆண்டுகள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக வாழ்ந்த தமிழர் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்து போனார். இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள்தான் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். மறைந்தும் வாழ்கிறவர்கள் மிகச்சிலர். அவர்களில் ஒருவர்தான் தலைவர் கலைஞர் என்று சொல்ல வேண்டும். அவர் மறைந்தும் வாழ்கிறார் என்றால் அவருடைய பணிகளால் அவர் வாழ்கிறார், அவருடைய எழுத்துகளால் அவர் வாழ்கிறார், அவர் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற தொண்டுகளால், சாதனைகளால் வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். இத்தனை பெரிய பன்முக ஆளுமையை நம் காலகட்டத்தில் நாம் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. தலைவர் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் மிக பெரும் தலைவர்கள் எல்லோரும் வாழ்ந்திருக்கிறார்கள். தலைவர் காமராஜர் இருக்கிறார், அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள், ராஜாஜி என்று பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் நீண்ட வாழ்நாள் கிடைத்தது. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அந்த வாழ்நாள் கிடைக்கவில்லை. காமராஜர் அவர்கள் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தார் என்றாலும் அவர் அரசியல் துறையிலே தான் இருந்தார். தலைவர் கலைஞர் தான் அரசியலில், இலக்கியத்தில், நாடகத்தில், கலையில் என்று அனைத்து துறைகளிலும், இன்னமும் சொன்னால் பத்திரிகை துறையில் அவர் எல்லா பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். ஐயா பெரியார் அவர்கள் சமூக அரசியலில் இருந்தார், பத்திரிகையாளராக இருந்தார். ஆனால் அவர் இலக்கியத்திலும் கலை இலக்கியத் துறையிலும் பெரிய ஈடுபாடு காட்டியவர் இல்லை. இலக்கியம், கலை எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்த, எல்லாவற்றிலும் ஒரு முன்னோடியாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களும் கூட வாழ்நாள் மிக குறைவாக இருந்த காரணத்தால் கலைஞர் அளவுக்கு அத்தனை தூரம், அத்தனை பக்கங்கள் எழுதியிருப்பார் என்று சொல்ல முடியாது. ராஜாஜி அவர்கள் கலை இலக்கியத்திலே அவருக்கு ஈடுபாடு இருந்தது. சக்கரவர்த்தி திருமகன் போன்றவற்றையெல்லாம் அவர் எழுதினார். ஆனால் கலை உலகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை.
அரசியல், சமூகம், கலை, இலக்கியம், பத்திரிகை என்று அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு அனைத்து துறைகளிலும் நீண்ட நாள் கோலோச்சியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். காமராஜர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அது 8 ஆண்டுகள்தான். அறிஞர் அண்ணா அவர்களினுடைய வாழ்நாள் 2 ஆண்டுகளுக்குள் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற போது முடிந்துவிட்டது. ராஜாஜி அவர்களும் 5 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் 2 முறை முதலமைச்சராக இருந்ததை சேர்த்தாலும் கணக்கில் வருகிறது. ஐயா பெரியார் அவர்கள் அப்படி அரசு பதவிக்கு வரவே இல்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். திமுக கழகத்திற்கு ஏறத்தாழ 50 ஆண்டுகள் தலைவராக இருந்தார். 45 வயதிலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் எழுதி குவித்திருக்கிற எழுத்துகளின் பக்கங்களை, புத்தகங்களை எண்ணி பார்த்தால் ஒரு முழுநேர ஊழியனால் கூட அவ்வளவு எழுத முடியாது என்பதுதான் உண்மை. எழுத்து மட்டுமே வாழ்க்கை என்று வைத்துக்கொண்டு முழு நேரம் எழுத்தாளர்களாக இருந்தவர்கள் கூட இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்க முடியாது, எழுதியிருக்கவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும், அந்த வாழ்க்கை வரலாறும் கூட முழுமையாக நிறைவடையவில்லை. 24லிருந்து 2004 வரைக்கும் 80 ஆண்டுகளுக்குத்தான் இருக்கிறது. இன்னமும் எழுதப்படாத 14 ஆண்டுகள் இருக்கின்றன. அதனை விட்டுவிட்டு அவர் 6 தொகுதிகளாக அவர் எழுதியிருக்கிற அந்த நூல்களின் பக்கங்கள் எவ்வளவு என்று பார்த்தால் 4162 பக்கங்கள் வாழ்க்கை வரலாறு மட்டும். அதனை தாண்டி ஏராளமான கட்டுரைகள், 54 தொகுதிகள், அவர் எழுதிய கடிதங்கள் மட்டும். எனவே அரசு பொறுப்பில், சமூக பணிகளில், கலை இலக்கிய ஈடுபாட்டில், எழுத்துலகில் என்று அனைத்து துறைகளிலும் கோலோச்சிய ஒரு மாமனிதர். 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி என்கிற அந்த தொடர் தலைவர் கலைஞர் அவர்களுக்குத்தான் முற்றுமாக பொருந்தும். அவருடைய 100 ஆண்டு நிறைவு பெறுகிற பிறந்த நாள் ஜூன் 3.